வணக்கம். இந்த ரேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டங்காக்காவை ஒரே ஒரு காக்காவை எங்கேயாவது பார்த்துட்டா ஒன் ஃபார் சாரோன்னு சொல்லிட்டு உடனே முடிய தருவோம், இல்லை பிளாக் கலர் ஏதாவது டச் பண்ணிட்டு சொல்லுவோம். அதை பார்த்தாவே நம்ம திட்டு வாங்குவோம், இல்லை அடி வாங்குவோம். அதை யாரையாவது தொட்டுட்டு ஒன் ஃபார் சாரோ அப்படின்னு சொல்லிட்டா அந்த திட்டோ அடியோ அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி விளையாடுவோம். அதே மாதிரி 2 பார்த்துட்டா 2 ஃபார் சாக்லேட் அப்படின்னு சொல்லுவோம். 2 பார்த்தா சாக்லேட் கிடைக்கும் இல்லையா? இந்த காக்காக்கும் அந்த காக்காய்க்கும் உள்ள வேறு வித்தியாசங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? காக்கா கருப்பு நிறமும் சாம்பல் நிறமும் கலந்து இருக்கும். இந்த அண்டங்காக்கா முழுக்க கருப்பாக இருக்கும் இல்லையா? அளவிலும் பெரியதாக இருக்கும் இந்த அண்டங்காக்கா. இந்த காக்கா கத்துறது கான்னு கத்தும். அண்டங்காக்கா க்ராங் க்ராங்னு ஒரு ஒரு கரகரப்பான தொண்டையோட கத்தும். நம்ம இந்த அதிகம் பார்க்கக்கூடிய காக்காய்கள் வந்து கூட்டம் நிறைந்து மக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியது. ஆனால் அண்டங்காக்காய் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் நடமாடக்கூடியது. காக்காய்கள் அதிகபட்சம் 8 வருடங்கள் வாழக்கூடியது. அண்டங்காக்காய்கள் 15 முதல் 30 வருடங்கள் வாழக்கூடியது. எங்கேயாவது பயணம் செய்யணும்னா கூட்டமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் காக்காய்கள். ஆனால் தனியாகவோ இல்லை ஜோடியாகவோ பயணம் செய்யக்கூடியவர்கள் அண்டங்காக்காய்கள். அதே மாதிரி யாராவது அதுக்கு தீங்கு செஞ்சுட்டா அந்த முகத்தை அப்படியே பதிவு பண்ணிக்கக்கூடிய திறன் காக்காய்களுக்கு உண்டு. அண்டங்காக்கா தான் பதிவு பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்ற அண்டங்காக்காக்கும் போய் இவன் தான் நமக்கு தீங்கு செய்கிறவன்றதை சொல்லிடுமா. சூப்பர் இல்லை? நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குல்ல அண்டங்காக்காய்கள் கிட்ட. வாழ்த்துக்கள்.